ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலவேளையில் நம்ம மத்தியில் பாஸ்டர் மைக்கேல் அவர்களை நாங்கள் வரவேற்பதற்கு பொன்னாடை எதுவும் இன்னும் கொண்டு வரல. பட் இருந்தாலும் நாங்கள் கடைசியில் அவரை கனப்படுத்துவோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் மைக்கேல் அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஜோர கை தட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான இந்த குட் ஷெப்பர்ட் சபை மக்களையும், அருமையான தேவ மனிதனையும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும், வந்திருக்கிற விசுவாச மக்களையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் யாருக்கெல்லாம் நல்லவராக இருக்கின்றார்? ஜீவனுள்ள பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் ஜீவனோடு இருக்கணும். ஆமென். ஏன் நான் ஜீவனோட பேர்? அப்போ நாங்கள்லாம் ஜீவன் இல்லையா நீங்கள் யோசிப்பீங்க. அல்லேலூயா. நாங்கள் ஜீவனண்டா கருத்தோடு கவனமாய். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை ஊற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாடலை பாடி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல விரும்புகிறேன். சிறுமேகம் போன்ற அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து மூட, எலியாவின் மேலுள்ள அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து சேர, சிறுமேகம் போன்ற அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து சேர, எலியாவின் மேலுள்ள அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து சேர, செவங்கேடும் அது தாரும் பெருமழையாய் இறங்கிவிடும், செவங்கேடும் அது தாரும் பெருமழையாய் இறங்கிவிடும், சிறுமேகம் போன்ற அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து மூட, எலியாவின் மேலுள்ள அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து சேர, ஆகாப்பை போன்றோர்க்கு எலியாக்கள் தேவை, அநியாயம் செய்வோர்க்கு அதிகாரம் தேவை, ஆகாப்பை போன்றோர்க்கு எலியாக்கள் தேவை, அநியாயம் செய்வோர்க்கு அதிகாரம் தேவை, எரியாத காளை எரித்தானை அன்று பரலோக அபிஷேகம் பூமியில் வந்து, எரியாத காளை எரித்தானை அன்று பரலோக அபிஷேகம் பூமியில் வந்து, செவங்கேடும் பகுத்தாரும் பெருமழையாய் இறங்கிவிடும், செவங்கேடும் பகுத்தாரும் பெருமழையாய் இறங்கிவிடும், சிறுமேகம் போன்ற அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து மூட,
அது தாரும் பெருமழையாய் இறங்கிவிடும். ஜெபம் கேளும் அது தாரும் பெருமழையாய் இறங்கிவிடும். சிறுமேகம் போன்ற அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து சேர. எலியாவின் மேலுள்ள அபிஷேகமே என் வாழ்வில் என்னை வந்து சேர. சிவம் கேளும் பதில் தாரும் பெருமழையா இறங்கி வீடும். கரங்களை தட்டி சிவம் கேளும் பதில் தாரும் பெருமழையா இறங்கி வீடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல உண்மையாகவே ஒரு மனமகிழ்ச்சியோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்ற பிள்ளைங்க ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே அவர் நம்மை கொடுத்திருக்கிற தீர்மானமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் யாவரும், அவருக்கு ஏழை பணக்காரன் படித்தவன் பாமரன் என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லேலூயா. அபிஷேகம் என்றது ஒரே ஒரு காரியம். விடுதலை கூட்டம் என்றாலே நாங்கள் ஏதோ ஒன்றை கர்த்தத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதிகமாக எல்லா சபைகளிலேயும் விடுதலை பற்றிய செய்தியை, ஆண்டவருடைய கட்டவிழ்க்கப்படுற செய்தியை நான் ஒவ்வொரு சபைகளிலும் பிரசங்கம் பண்ண வேண்டபடினாலே எனக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட தாகத்தோடு, எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்தாவினவர் அறிவார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தாவிக்கு தெரியாத ஒரு காரியம் கிடையாது. ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னதாகவே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு எண்ணம், ஒரு எதிர்பார்ப்பு. எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு என்றால், வேதத்தில் ஆண்டவர் 2 விதமான அற்புதங்கள், அல்லேலூயா, 2 வகையான அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதாவது ஒன்று, தானே ஒவ்வொரு மனிதன்ற வீட்டை போய் தேடி, ஒவ்வொரு தனி நபரை தேடி அவர் என்ன செய்யிருக்கார்? சுகமாக விரும்புகிறாயா? நான் உனக்கு ஏதாவது செய்யட்டுமா? நீ விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமான்னு ஆண்டவர் தேடி சுகமாக்கிற மனிதர்களும். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் ஒரு கூட்டம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கும் தெரியாது. ஆமாம் சொல்லுங்க. ஆண்டவருக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அவர்கள் தங்கள் வீட்டிலேருந்து வர்ற போதே, நீங்கள் வீட்டிலேருந்து வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்களா? ஆமென். அதே போல் அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்போடு, நான் இன்றைக்கு போய் என் போதனுடைய வஸ்திர ஓரத்தை தொட்டால் ஆகிலும் நான் சுகமாவேன் என்று தனக்குள்ளே சொல்லி, தனக்குள்ளே எதிர்பார்த்து வந்த காரியம் அவர்களுக்கு நடந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி நாம சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால 2வது காரியம், ஒரு ஜெபாலய தலைவன் தனக்குள்ள ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆண்டவரே, என்ற மகள் மரண அவஸ்தையாக இருக்காள், நீ என்ன பண்ணணும்? அவள் மேலே கையை வைக்கணும். இப்போ டாக்டர் சொல்கிறதா, பேஷண்ட் சொல்கிறதா, இந்த மாத்திரையை இத்தனை மணிக்கு போடு, இன்னும் டைமில் இந்த மாத்திரையை பாவீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறதா, பேஷண்ட் சொல்கிறதா? டாக்டர் தான் சொல்கிறது. ஆனால் பேஷண்ட் சொல்லுது எப்படி? நீர் இந்த மகள் மேலே கையை வைக்கிறதா, காலை வைக்கிறதா, அந்த பிள்ளையை பார்த்து எழுந்து நடன்னு சொல்றதா, அது இயேசுப்பட வேலை. ஆமாம் சொல்லுங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும்படிக்கு சொல்லுகிறேன். நீங்க என்ன சொன்னாலும் அவர் செவன் ஆஃப் காட், ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்கு சேவை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. பரிசுத்தமான காலை பொழுதுல அவர் உங்களை விடுதலையாக்க, உங்க கட்டுகளை அறுத்து விட, உங்க நுகத்தடிகளை உடைத்து விட, உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளை மாற்றி விட அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க சொல்லுவதை சரியா சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கு சொல்ல வேண்டியதை சரியா நீங்க தயக்கம் இல்லாமல், சந்தேகம் இல்லாமல் ஆண்டவரிடம் கேட்டால் அதை செய்வார். ஆண்டவர் சொன்னால் நான் வருவேன், நான் அந்த மகளை சுகமாக்குவேன் என்று சொல்லியிருந்தார். அப்போ இந்த இடத்துல பாருங்க, குணமாக்கப்படுதல் அல்லது விடுதலையாக்கப்படுதலுக்கான அபிஷேகம் எல்லாருக்கும் தான் ஊற்றப்படுது. ஆமாம் சொல்லுங்க. ஒரு தண்ணி, ஆறு தண்ணி பாஞ்சு வருது, அது யார் வேணாலும் அள்ளி குடிக்கலாம், எது தடை கிடையாது. ஆமாம் சொல்லுங்க. யார் வேணாலும் அள்ளி குடிக்கலாம், அந்த தண்ணியை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமென். ஆனால் ஒரு விஷயம், நீங்க விசுவசிச்சாலும் விசுவசிக்காமல் போனாலும், ஆமென், தேவன் உங்களை குணமாக்கும் நினைச்சிருக்கவர். ஆமென்.
சில வேளை நீங்கள் அசட்டையாக இருப்பீங்க, சில வேளையில் சில விசுவாசமாக அன்போடு கூட இந்த இடத்துல வந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த இந்த மத்தியான வேளையில், இந்த காலை பொழுதுல உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீ என்னுடைய ஜனம், நீ என்னுடைய மந்தை, நான் உன்னுடைய மேய்ப்பனா இருக்கிறேன். அவன் சொல்லுங்க, நான் நல்ல புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நான் உன்னை கொண்டு போய் விடுவேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். மூணாவது காரியம், இவங்க 2 பேரும் ஜூதர்கள். இந்த பெண் ஜூத பெண், அந்த ஜெபாலய தலைவன் ஜூதன். ஆனால் அங்கே சொல்லப்படுகிற 100க்கு அதிபதி. ஆமென். அவன் ஒரு ரோமானிய படை தளபதி. அவன் பெரிய தளபதி. அவனுக்கு கீழே எத்தனையோ லேகியன் கணக்கான கூட்டங்கள், அவனுக்கு கீழே எத்தனையோ படைகள், பட்டாளங்கள் நிறைய உண்டு. அவன் சொல்கிறான், என்னுடைய ஒரு சோல்ஜர், என்னுடைய ஒரு கேப்டனோ யாரோ லெப்டினோ யாரோ ஒரு ஆள் வியாதியாக கிடக்கிறான், அவன் சாக போகிறான். ஆண்டவரே, நான் உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான இல்லை, நீர் என்ற வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடும் பாத்திரம் அல்ல. ஒரு 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 படை தளபதி வீட்டு ஆயுதங்கள், தளவாடங்கள், அதுக்குரிய கொள்ள ஆயுதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஏசப்பா போகிறது சரியில்லை. அவன் சொல்லுங்க, அவன் சொல்கிறான், நீர் என்ற வீட்டுக்கு வர்றதுக்கு என் வீடு பாத்திரம் இல்லை, நான் உங்கள்கிட்ட வாரத்துக்கு எனக்கு அந்த அவ்வளோ பரிசுத்த நிலைமை என்கிட்ட இல்லை. நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு படைத்தளபதினா நிறைய உயிர்களை சுட்டிருப்பாங்க, கொண்டு வெட்டி இருப்பாங்க, எவ்வளோ காரியம் செஞ்சுருப்பாங்க. அவன் சொல்கிறான், நான் மட்டும் வாரத்துக்கு எனக்கு தகுதி இல்லை, நீரட்ட வாரத்துக்கு அந்த என் வீடு பாத்திரம் இல்லை. ஆனாலும் இந்த ரோட்டில் வச்சு, தெருவில் வச்சு அவன் பிழைக்க மாட்டானா? ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஆமாம் சொல்லுங்க. இவன் வந்து குணமாக்குங்க, தொட்டு செய்வீங்கலாம் அவன் கேட்கல. இவங்க 2 பேரை விட அவன் தன் மனதில் ஒரே ஒரு வார்த்தையை கேட்ட, ஒரு வார்த்தை சொல்லு மாண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லு மாண்டவரே. அந்த வார்த்தையை நான் பிழைக்க மாட்டான். ஆமாம் சொல்லுங்க. அவன் இந்த இடத்துல சில பேர் நீங்கள் கேள்வியோட பிஸ்னஸ், பல லோஸ்ட் பிரச்சனைகள், வீடில்லா பிரச்சனைகள், குழந்தையில்லா பிரச்சனைகள், திருமண பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்களோடு இந்த இடத்துல வந்திருப்பீங்க. என்ன லோஸ்டாக இருந்தாலும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கட்டுக்களோடு இங்கே இருந்தாலும், ஆண்டவர் இந்த நேரம் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்க நேரம் ஏதோ ஒரு வார்த்தை அங்கே வரும். ஆமாம் சொல்லுங்க. வார்த்தை தான் இயேசு. ஆமாம் சொல்லுங்க. வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவன் இயேசுவை உடையவனாக மாறுது. ஆமாம் சொல்லுங்க. வார்த்தை தான் கிறிஸ்து. ஆமாம் சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற போது வார்த்தை மாம்சமாய் மாறும். அல்லேலூயா. அதான் வார்த்தை மாம்சமாய் மாறுறேன்னு என்ன? வார்த்தை மாம்சமாய் மாறுறேன்னு என்ன? எனக்கு செய்திக்குள்ளே போயில, எனக்கு பைபிளை நான் திறக்கல. உங்களுக்கு மேலோட்டமாக சில விஷயத்தை உங்களை அறிவை கொஞ்சம் கிளந்து விட்டு ஆவிக்குள்ளாக நீங்கள் அதை ஒருவர் கூட இங்கே வந்த யாரு கூட விடுதலைலாம் போகக்கூடாது. ஆமாம் சொல்லுங்க. ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும் ஏதாவது ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் போகணும். ஆமாம் சொல்லுங்க. எங்களுக்கு அறியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத வேத ரகசியத்துடைய அடிப்படை சத்தியங்களை இதனால் புரிந்து கொள்ள ஆவியானவர்களுக்கு உதவி செய்தால், தனியாக நாங்கள் எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது, எனக்கு பணம் கிடைச்சா போதும், அல்லது எனக்கு இந்த கட்டி மறைஞ்சா போதும், எனக்கு இந்த வீட்டை கட்டினா போதும், அப்படின்னு சில சுயநலமான நம்முடைய சுய தேவைக்காக மாத்திரம் வந்திருப்போம். பைபிளில் இயேசுவை தங்களுடைய சுய தேவைக்காக தேடினவர்கள்லாம் 199 விதமான மக்கள். அல்லேலூயா. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு மகள் மரியாள். ஆமாம் சொல்லுங்க. அந்த மரியாள், அவள் என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள், என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள் சொல்லுங்கன்னு சொல்லி தாய் மரியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமென். பேதுரு, பீட்டர் வந்தவன் சீசர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. கல்லறை பார்த்தாங்க, ஏசப்பா காணல, அதோட எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆனால் இவள் யார் ஓடினாலும் ஓடாவிட்டாலும் கடைசி மட்டும் அந்த கல்லறைக்கு அருகில் நின்று அழுது கொண்டு ஒரு வழிப்போக்கனை போல ஒரு வயோதிபர் நடந்து போற போது, என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள், என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள், என் ஆண்டவரை எனக்கு தாருங்கள், என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள். அவளுக்கு தேவை வியாதி சுகமாகிறதோ, அவளுக்கு தேவை தன் பிரச்சனை மாறுவதோ அல்ல, அவருக்கு இயேசுதான் தேவை என்று அவள் கடைசி மட்டும் கரங்களை தட்டி, ஓ ராபா ஷாகா தாராமா, ஓ ரேகே தூராபா ஷேகே தூராபா. எத்தனை பேர் இந்த காலை பொழுதுல எனக்கு இயேசுதான் வேணும் எதிர்பார்க்கிறீங்களோ? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எது வசதியை நீங்க பாருங்க. ஆமென். கட்டியை மாத்திரம் சுகமாக்கிட்டு, வியாதியை மாத்திரம் சுகமாக்கிட்டு, ஏதோ ஒரு பலகீனத்தை மாத்திரம் சுகமாக்கிட்டு போறது மாத்திரம் நல்லதா? இம்மைக்கும் மறுமைக்கும் எக்காலத்துக்கும் என்னோட இயேசு கூட வருகிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை அவர் இயக்குகிறார், நடத்துகிறார், அவர் என்னோட இருந்து என்னை இயக்க பண்ணுகிறார் என்ற அந்த நித்திய சந்தோஷம் நமக்கு தேவையா? அதான் கரங்களை தட்டி அல்லேலூயா. வார்த்தை மாம்சமாகும். இன்றைக்கு அனைவருக்குள்ள அந்த மாம்சமாகும். ஆமாம் சொல்லுங்க. அதாவது நான் இப்போ என்ன சொல்றேன்டா, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெளியே வாழ்ந்து அந்த மனுஷனை பார்த்து நான் சொல்லுகிற போது, அல்லது ஒரு வியாதியை பார்த்து ஒரு கட்டியை மறைஞ்சு போன்னு நான் சொல்லுகிற போது,
அந்த வார்த்தை உள்ள போய் அது ஒரு கிரியை நடப்பிக்குது. ஆமா சொல்லுங்க. அது உள்ள போய் ஒரு கிரியை நடப்பிக்கு. ஆமா சொல்லுங்க. அந்த கிரியை நடப்பிக்கிற போது ஒன்று கட்டி வெளியே வருது, அது ஹோமி பண்ணி ஏதோ செய்து அவங்களுக்கு அது ரிலீஸ் ஆகுது. அப்ப அது என்ன செய்யுது? நான் வார்த்தை தான் பேசுறேன், ஆனா மாம்சத்துல என்ன நடக்கிறது? அங்க ஒரு கிரியை வெளியே வருகிறது, வெளியிறக்கமாகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தருடைய வசனம் ஜனங்களுக்குள்ள போய் அது வெறுமனே திரும்பினதாக சரித்திரம் கிடையாது. ஆமென். எனக்கு தெரிஞ்ச கர்த்தருடைய வார்த்தை நான் அல்ல, எந்த ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோ அபிஷேகம் பண்ணப்படாதவனோ யாராவது ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏசப்பட வார்த்தை எடுத்து இந்த இடத்துல வார்த்தையை பிரசங்கம் பண்ணான்னு சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல, பாஸ்டர் மைக்கேலுடைய வார்த்தை அல்ல. ஆமா சொல்லுங்க. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஆமா சொல்லுங்க. ஜீவனுள்ள வசனம், ஜீவிக்கிற வசனம். ஆமா சொல்லுங்க. ஆதியிலே ஆதாம் ஏவாள் இழந்து விட்ட அந்த சுதந்திரத்தை, ஆமென், ஆதியிலே நாங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக நாங்கள் இருந்தோம். ஆமென். ஆதியிலே நாங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக கர்த்தர் நம்மை படைத்தார். நித்திய ஜீவனா என்ன? நம்ம என்றைக்கும் சாவாத, என்றைக்கும் மரிச்சு போகாத ஒரு உடல் அமைப்போடு கர்த்தர் நம்மை படைத்தார். ஆமென். இன்றைக்கும் மிகாவேல் தூதன், கபிரியல் தூதன், நம்மை போட்டு வாட்டி வதைக்கிற இந்த லூசிபர் கூட இன்றைக்கு உயிரோடு தான் இருக்கிறான். லூசிபரே உயிரோடு இருக்கானண்டா. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? நம்மளை வருத்துகிற, நம்மளை வேதனைப்படுத்துகிற பிசாசும் இன்னும் நரகத்துக்கு தள்ளப்படையில் அவன் கட்டப்பட்டிருக்கான். அவன் கட்டப்பட்டிருக்கான். இந்த உலாவி இந்த பூமியெல்லாம் கிரியைகள் நடப்பிச்சு இந்த ஜனங்களுக்குள்ள அழிம்புகளையும் பொல்லாத யுத்தங்களையும் பலவிதமான காரியங்களையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறான். அவன் சொல்லுங்க. அவனே அக்கிரமக்காரனை உயிரோடு இருக்கிற போது ஏன் அவருடைய மகிமைக்கென்று நிலைநாட்டப்பட்டு அவருக்காக அவருடைய சாயலாக அவருக்கென்று உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் இவ்வளவாய் கர்த்தருக்குள்ள மகிமைப்படலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த 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 மகத்துவத்துடைய சந்தோஷம் அன்றைக்கு யூதர்களுக்கு தெரியாதனால, ஏனென்றால் இந்த இந்த பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. நான் இப்போ வார்த்தையில் ஒரு சின்ன பகுதிதான் உங்களுக்கு நான் அதை தியானிக்க போகிறேன். ஆனாலும் வார்த்தையை பற்றி ஒரு அடிப்படை சத்தியத்தை நான் சொன்னா தான் உங்களுக்கு அது ரீச் ஆகும். ஆமாம் சொல்லுங்க. அந்த வார்த்தையை பற்றிய காரியத்தில் ஒரு அடிப்படை சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வார்த்தைக்குள்ளே போனால் தான் உங்களுக்கு அதில் விடுதலை என்ற பெருமதி என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் மனிதன் ஆதியில் இழந்து விட்ட ஜீவனை கர்த்தர் திரும்ப தரும்படி. ஆமென். இஞ்சால பார்த்தா ஜீவ விருட்சத்தின் கனி, இஞ்சால பார்த்தா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இங்கே கூட நாம் அப்படித்தான் உட்காந்துருக்கோம். அல்லேலூயா. சர்ச்சுக்கு வருவோம், வீட்டை போனால் அந்த கனி, இங்கே வந்தால் இந்த கனி. அல்லேலூயா. சபைக்கு வந்தால் கொஞ்சம் அபிஷேகத்தில் நிரம்பி துள்ளி குதிக்கக்குள்ள அப்படியே ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமாம் சொல்லுங்க. அப்படியே அதை புடிச்சு பறிச்சு உடனே சாப்பிடணும் போல இருக்கு. காலம் ஃபுல்லாக இப்படியே இருந்து ஆராதிச்சா என்னன்ற மாதிரி நமக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு எவ்வளவு செம்மையான காரியத்தை கர்த்தர் வைத்திருந்தான். அவன் தன்னுடைய தீய வழியை, தவறான வழி, இந்த சின்ன பிள்ளைகளை பாருங்க, அம்மா அப்பா எத்தனை விளையாட்டு பொருட்களை வாங்கி விளையாட கொடுப்பாங்க, விளையாட சொல்லு. அதோட சேர்த்து பக்கத்தில் ஒரு அயன் பாக்ஸ் கிடக்கு. அந்த அயன் பாக்ஸை பார்த்து சொல்லுவாங்க, இதை தொடாதே. எப்படி? அது தொடாதே. ஆனால் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு, அவன் சொல்லுங்க, அந்த அயன் பாக்ஸை தான் போட்டு பிரித்து மேய்ஞ்சி வச்சுருப்பான். உங்களுக்கு புரியுதா புரியல நான் சொல்கிறது? அல்லேலூயா. அதனால் கூட நம்முடைய மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் ஒரு வினாடிக்கு, ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 800 சொச்சத்துக்கு மேலே ஒரு மனுஷன் அதிகமாக தின்மையான காரியத்தை யோசிக்கிறான். ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு மனிதன் 800 சொச்சத்துக்கு மேற்பட்டதான தவறான சிந்தனைகளை சிந்திக்கிறான். அப்படி என்ற நன்மையான காரியம் ஒரு சில காரியத்தை தான் அவனால் சிந்திக்க முடியாது. மனுஷ மூளை என்ற வடிவமைப்பு விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தன் உள்ளத்தில் இவ்விதமான தின்மைகளை யோசிக்கிறான். நம்ம பின்ன எப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த காரியங்களும், நன்மையை குறித்த காரியங்களும், சத்தியத்தை குறித்த காரியங்களும், தேவனுக்கு பயப்படத்தக்கதான காரியங்களும் எப்படி நம்முடைய உள்ளத்தில் வரும்? அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்பதனால் அல்லவா? ஆமா சொல்லுங்க. ஜீவ வசனத்தை அறிந்திருப்பதனால் அல்லவா? சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கப்படணும் என்றால், எது நமக்கு அடைக்கப்பட்டதோ அதை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளவும். ஆமா சொல்லுங்க. அன்றைக்கு தன் கையை நீட்டி பறிக்கக்கூடிய ஒரு அடி தூரத்தில் இருந்த அந்த ஜீவரிச்சத்து கனி எத்தனை புத்தகங்களை கடந்து கடைசி வெளிப்படுத்தின விஷயத்தில் கொண்டு ஆண்டவர் வச்சு விட்டார். ஜெயங்கொள்றவன் இவனோ. ஆமா சொல்லுங்க. ஜெயங்கொள்றவன் இவனோ, அவனுக்கு நான் ஜீவரிச்சத்து கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. ஆமென். நமக்கு வார்த்தை கிடைக்கிற போதே
இப்போ உங்களுக்கு எப்படி ஆதாம் ஏவாளோட கர்த்தர் பேசினாரோ அப்படி பேசுறது போலவே இப்பொழுது உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கார். ஆமா சொல்லுங்க. பேசுறது நான் நல்ல பழத்தை ரெடி பண்றதா அது தீய பழத்தை ரெடி பண்றதான்றதை நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஆமா சொல்லுங்க. இன்றைய வரைக்கும் ஒரு வாழ்க்கை, வெளியே போனோம்னா இன்னொரு வாழ்க்கை என்றால் அது நாங்கள் ஏதோ ஒன்றை புசிக்கிறவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆமா சொல்லுங்க. இங்கே நித்திய ஜீவனுக்கு எதுவான காரியத்தை கேட்டுவிட்டு வீட்டை போனோம்னா அநித்தியமான காரியங்களை நாங்கள் செய்வோமா இருந்தால் நாங்கள் கர்த்தரை ஏமாற்றுகிறோம். ஆமா சொல்லுங்க. கிறிஸ்து ஒரு மதம் கிடையாது. நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. கிறிஸ்து ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் ஒரு மதமும் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்து ஒரு கலாச்சாரம், கிறிஸ்து ஒரு வழி, கிறிஸ்து ஒரு பாதை. ஆமா சொல்லுங்க. கிறிஸ்து ஒரு மார்க்கம். ஆமா சொல்லுங்க. கிறிஸ்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை எப்படி சொல்லுவேன்னால், ஆண்டவர் அந்த நாட்களில் எருசலேமுக்கு வந்த நாள் தொடங்கி எருசலேம் போகிற நேரமெல்லாம் அந்த ஆலயத்தை கடிஞ்சு கொள்றதும், பரிசேயர் சதுசேயரை திட்டுறதும், அவங்களோட உபதேசங்களை கடிஞ்சு கொள்றதும், மோசே உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறான், நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணம் உங்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறது, நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன் என்று எங்கே பார்த்தாலும் ஆண்டவர் நீங்கள் பல்லுக்கு பல்லென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கண்டத்தில் அறைந்தால் மற்றவனுக்கு மறுகண்டத்தை கொடுக்கிறேன். ஆமா சொல்லுங்க. அவ எங்கெல்லாம் பைபிள்ல ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அண்டர்லைன் பண்றாரோ அதுதான் இன்றைக்கு சபை பின்பற்ற வேண்டிய ஒரு அடிப்படை சத்தியமா இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு எந்த பலிபீடத்தை பார்த்தாலும் இயேசுவை காணல. ஆமா சொல்லுங்க. பலிபீடத்தில் இயேசுவை காணல. அன்றைக்கு மோசையும் ஆரோனும் நின்றது போல இன்றைக்கு ஒவ்வொரு சபைகள்லையும் ஒவ்வொரு பெரிய சுவிசேஷ கூட்டங்களையும் பார்த்தா அதே மோசையும் ஆரோனும் தான் நிற்கிறான். இயேசுவை காணல. புரியலையா? இன்றைக்கு இந்த சபைக்கு உங்களோட ஊரில் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு விபச்சாரி, ஒரு கொலைகாரன், ஒரு அக்கிரமக்காரன், பிரபல்யமான ஒரு ரவுடி யாராவது ஒரு இந்த சபைக்கு வந்தால் நீங்களே அவனை வெளியே துரத்தி விட்டுருங்க பயத்தில். அவன் அதை இயேசு துரத்துவாரா? இயேசு கைவிடுவாரா? சொல்லுங்க. ஆமை சொல்லுங்க. அதனால தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆமை சொல்லுங்க. இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற அந்த மெய்யான மொழியை கிறிஸ்துவ நாங்கள் அறிந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, அவனை கட்டவிழ்த்து அவனுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் அநேகமா ஜெபாலயங்களை பிரசங்கம் பண்ணதை விட அதிகமாக வீடுகளிலும் சந்த வெளிகளிலும் படகுகளிலையும் மனாந்திரத்திலையும் மலைகளிலையும் பலவிதமான இடங்கள்லையும் என்ன செய்தார்? ஊழியங்களையும் செய்து வந்தார். ஆமா சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமையான காரியத்தை செய்து வந்தார். அல்லேலூயா. ஆமென். அவர் சர்ச்சில் ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியே போய் ஒரு மாதிரி இருக்கிறார். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமென். சபைக்குள்ள ஒரு மாதிரி இருந்துட்டு வெளியில போய் நமக்கு கூட பிரச்சனை எங்கே வரும்? சபைக்குள்ள வராது. சபைக்குள்ள நம்ம எல்லாம் சந்தோஷமா வருவோம், பாடுவோம், தான் முடி விட்டு அக்கி விருந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் விஷ் பண்ணி போட்டு நல்லா சந்தோஷமா ஜெபம் பண்ணிட்டு கடந்து போவோம். இதுதான் சபை ஒழுங்கு. ஆமா சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் ஆர்சியில் இருந்த போது, சிஎஸ்சியில் இருந்த போது, வேற மார்க்கத்திலிருந்து நாங்கள் வர்ற போது அதையெல்லாம் குறை சொல்லி இதெல்லாம் ஒரு மதம், இதெல்லாம் ஒரு பாரம்பரியம், இதெல்லாம் ஒரு ஷெட்யூல் அவங்கள குற்றம் சொல்லி வந்துட்டு, ஆமா சொல்லுங்க, திரும்ப நாங்களும் எங்களுக்குள்ள ஏன் சபை, ஓன் சபை, ஏன் டினாமினேஷன், ஓன் டினாமினேஷன் சொல்லி எங்களுக்குள்ள நிறைய என்ன பிரச்சனை? மத கோட்பாடுகள். என்ன கோட்பாடுகள்? அப்ப பின்ன அந்த மதம் போல நம்முடைய இந்த மதம். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் ஒரு மத கூடுகைக்காக இந்த இடத்துல கூடி வரவில்லை. ஆமா சொல்லுங்க. இந்த ஆண்டவர் ஒரு சாதாரணமாக எப்படி அவர் ஒரு சணல் வஸ்திரம் தரித்தவராக எங்கே இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுவார். யாருக்கு வேணாலும் ஊழியம் செய்வார். சகையர் வீட்டை போனால் ஒவ்வொரு விபச்சார ஸ்திரியை, சமாரி ஸ்திரியை ரோட்டில் கண்டு, கிணத்தடியில் கண்டு அவரோட பேசணும் பேசுவார். அவருக்கு நியதி கிடையாது. யூதர்கள் கேட்டால் இவர் என்ன ஆயக்காரோடு, பாவிகளோடு, அவனோடு இவனோடு சாப்பிட்றார், உண்றார், குடிக்கிறார். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிற நற்செய்தி? அல்லேலூயா. சபை ஒரு வளர்ச்சிக்குள்ள வராததுக்கு காரணம் நாங்கள் அப்படி பாகுபாடு பார்த்ததும், அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போகாமல் விட்டதும், அப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்காமல் விட்டதும், அப்படிப்பட்டவர்களை நாங்கள் ஒரு விதமாய் உருக்கழிச்சு போனதுனால இன்றைக்கு நமக்கு அந்த சமாதானம் கிடைக்கவில்லை. ஆமா சொல்லுங்க. அதனால கூட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதுல அவர் நல்ல குட்செபேடாக, நல்ல சமாரியனாக இந்த இடத்துல புரட்ச சமாரியன் யாருக்கு என்றால் யூதர்களுக்கு அல்ல. ஆமா சொல்லுங்க. யாருக்கு? கல்வர் கையில் அகப்பட்டு குற்றவராய் கிடக்கிறவனை விடுதலையாக்குற ஒரு நல்ல சமாரியனாக தான் அந்த காலை பொழுது. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாங்கள் ஆதியில இழந்ததை அவர் சுடரொளி பட்டயத்தை வைத்து என்ன செய்தார்? அந்த ஜீவரிச்சது போற வழியை காவல் பண்ணார். தெரியும் தானே அந்த சத்தியம்? ஆமா சொல்லுங்க. ஜீவரிச்சது போற வழியை அவர் காவல் செய்தார். காவல் செய்துட்டு
பின்ன அவர் இந்த உலகத்துக்கு ஒரு நாள் அவர் பிசாசுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு சவால். என்ன சவால்? உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கு நான் பகையை உண்டாக்குவேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிற விஷயத்தை தெளிவாக கவனிங்க. இந்த இடத்துல வளமையாக முடவன், சப்பானி, நொண்டி குணமான அவருடைய கை இப்படி வந்தது, கால் அப்படி வந்தது தான் நிறைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். என்னுடைய நோக்கம் உங்களுடைய முடக்குவாதத்தையோ கேன்சர் கட்டியோ குணமாக்கி விடுறது தான் பெரிய அற்புதம் நினைக்கவில்லை. நீங்கள் நோயே இல்லாமல் எப்படி வாழ முடியும் என்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பதே பெரிய மிராக்கள். ஆமா சொல்லுங்க. நோயே வராத சரீரம், நோயே இல்லாத ஒரு சரீரத்தை உடையவர் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து விட்டால், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுகிறார். ஆமா சொல்லுங்க. அதுக்காக நோயோட வந்தவர்களுக்காக ஜெபிக்காமல் அனுப்புறது இல்லை, அது வேறொரு பிரச்சனை. ஆமா சொல்லுங்க. அவளுக்கு ஜெபிக்கிறது ஒரு காரியம், அது கர்த்தர் செய்வார். ஆனால் நான் சொல்றேன், நோயே இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அப்படி என்னண்டு மனுஷன் அப்புறம் இருந்தால் மனுஷ தேகத்தில் நோய் வரத்தானே செய்யும். எல்லாரும் சொல்வார்கள், மூக்கு இருந்தால் சளி வரும் தானே. எப்படி சொல்வார்கள்? மூக்கு இருந்தால் எந்த நேரம் வந்துட்டு இருக்குமா சொல்லுங்க. நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் படுத்துவோம். ஆமா சொல்லுங்க. நமக்கு ஜலதோஷம் பிடிச்சா, நமக்கு ஒரு தலைவலி வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் எந்த நேரமும் உங்களுக்கு இது அப்படியே மூக்கால் வடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒரு லிமிட் இருக்குது. நம்மை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு, நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு, நம்மை குணமாக்குவதற்கு நாங்களே முதல் அங்களை ஆயத்தப்படுத்தணும். ஆமா சொல்லுங்க. ஒரு பாத்திரம் வெறுமையாய் கர்த்தருக்கு முன்னாடி தன்னை ஒரு மகிமையினால் அவர் நிரப்பட்டும் என்று ஒப்பு கொடுக்கிற போது, ஆமா சொல்லுங்க, அந்த பாத்திரத்தை எதனால் நிரப்படும்? அதனால கர்த்தர் நிரப்பும். ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை கர்த்தர் செய்ய போறார். ஆமா சொல்லுங்க. உங்களுக்கு எது தேவையோ அந்த பாத்திரத்தை கர்த்தர். ஆனால் அந்த பாத்திரத்துக்குள்ள தேவை நிரப்ப முடியாத ஏதாவது அங்கே ஒரு அசிங்கம் ஏதாவது இருக்குமா இருந்தால், எப்படி நீங்க ஒரு பாத்திரத்துக்கு ஈ கிடக்குது, எறும்பு கிடக்குது, நீங்க எப்படி ஒரு பாலை கொண்டு அதில் ஊற்றி வைக்க முடியும்? ஊற்றி வைக்க முடியுமா சொல்லுங்க? நீங்களே செய்ய மாட்டீங்க. ஆமே. அப்ப தேவன் எப்படி தான் விரும்புகிற ஒரு பாத்திரத்தை, அல்லேலூயா, தான் தெரிந்து கொள்கிற ஒரு பாத்திரத்தை முதலாவது பரிசுத்தாவியின் அபிஷேகத்துக்குள்ள, அதனால ஆண்டு பாருங்க, உலக தோற்றத்திலேயே படைப்பு தொடக்கத்திலேயே ஆவியானவர் ஜலத்து மேல அசைவாடி கொண்டார். அங்கே இருந்தே ஒரு துக்கம் ஆரம்பிச்சிட்டு, இருள் இருந்தது, பூமியெல்லாம் இருளா இருந்தது. இருள் உண்டாகிற போது கர்த்தர் கருத்தாய் ஒரு காரியத்தை படைத்தார், வெளிச்சம் உண்டாகட்டும். நாம சொல்லுங்க. எல்லாரும் சூரியன்ல இருந்து வெளிச்சம் வந்து விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமே. ஆனா விஞ்ஞானிகள் சொல்ற கூட்டம் இல்லை, வெளிச்சத்தை தான் முதலாக கர்த்தர் படைத்தார். அதுக்கு பிறகுதான் சூரிய சந்திரன் மற்றெல்லாம் படைத்தார். கரங்களை தட்டி ஆண்டு சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அந்த வெளிச்சம் வார்த்தை, அந்த வெளிச்சம் தான் சத்தியம். ஆமா சொல்லுங்க. அந்த சத்தியத்தை ஒவ்வொரு வார்த்தையை சொல்ல சொல்ல இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும் என்று அது தோன்றிட்டு. ஆமா சொல்லுங்க. அதே போல இங்க வந்திருக்க உங்களை பார்த்து உனக்கு இது நடக்கும், இது உனக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொன்னால், அது பாச மைக்கேலுடைய வேர்டு அல்ல, அது கர்த்தருடைய வசமா இருக்கபடினாலே அதை நீ நம்பினால் அது உனக்கு நடக்கும். கரங்களை தட்டி ஆண்டுகள் நன்றி சொல்லு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இப்ப கவனிங்க. யோவான் முதலாம் அதிகாரம் அதில் 1, 2, 3 வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு அந்த ஜீவனை பற்றி சொல்லி ஆண்டுடைய ஒரு விடுதலைக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல்ல பாடமாக்கிற ஒரு நல்ல வசனம். ஆமென். அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தையே தேவனாயும் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. ஆமே. கீழே அவருக்குள் ஜீவன் இருந்தது, மனுஷருக்கு ஒளியா இருந்தது. கரங்களை தட்டி ஆடு. அந்த ஒளி கீழே படிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இப்ப நம்ம சபைக்கு வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு நம்ம பாவம் செய்யலான்னு கேட்டா செய்கிறோம் தான். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யாமல் இருக்கல, இல்லாட்டி சண்டை பிடிக்காமல் இருக்கல, பிரச்சனை பண்ணாமல் இருக்கல, நமக்குள்ள ஒரு இடறல் வருது. ஆமா சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு விழுக வருது. நாம ஆவியில் தொஞ்சு போகிறோம், சில நேரம் இழைச்சி போயிடும். ஆமா சொல்லுங்க. ஒரு நல்ல தகப்பனுக்கு 5 பிள்ளைகள் இருப்பார்கள். 5 பிள்ளைகள ஒரு 4 பிள்ளைகள் நல்ல இனியில பேர் சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருப்பார்கள். ஒருவன் அந்த ஊர்ல நாட்டுற பேரே கெடுக்கிறவனா ஒரு உதவாத பிள்ளையா வருவான். அதனால நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அதனால அவன் அந்த தகப்பனை பிள்ளைகளே ஆயிரும். ஹலோ, புரியுதா? புரியல உங்களுக்கு? 4 பிள்ளைகள் நல்லது செய்தால் விரும்பி நல்லா பிரியாணி சாப்பாடு ரைஸ் கறியெல்லாம் கொடுத்து நல்லா அந்த தாய் தப்பன் நல்லா கவனிப்பாங்க. அந்த உதவா கரையை நல்லா திட்டுவாங்க, சண்டை பிடிப்பாங்க. ஆனாலும் அது தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே தான் ஒரே கவனமும் கரிசனையும்
பாஸ்டர் என்ற அந்த உதவாத மகனுக்காக ஜெபிங்க, அவன் சேர்ச்சுக்கு வர்றதுக்காக ஜெபிங்க, அவன் சபை கொண்டு வரதுக்காக மன்றாடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை மேலே தான் முழு கவனமும் எதிர்பார்ப்பு உண்டு. உங்களுக்கே அப்படி இருக்குமா இருந்தால், ஆமாம் சொல்லுங்க, உங்களுக்கே அது இருக்குமா இருந்தால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் மனம் திரும்பின நீதிமானுக்காக அல்ல, ஆமாம் சொல்லுங்க, மனம் திரும்ப அவசியமா இருக்கிற பாவிகளை தேடி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஆண்டவர் இந்த நாளில் பரிசுத்தாவின் வல்லமையினாலே ஒரு அபிஷேகத்தினாலே அவர் எங்களை இடைக்கட்டும். இப்ப நான் முந்தைய நாட்களில் வந்து ஆரம்பத்தில் ஊழியத்தில் இருக்கிற நேரம் அபிஷேகம் பெறதுக்காக அல்லது தேவனை ஊழியத்துக்கு அழைத்தாரா என்று அறிவதற்காக என்ன செய்யறேன்னா ஆண்டவர்கள் அடையாளத்தை கேட்கும். ஆண்டவரே என்ன ஊழியத்துக்கு அழைத்தது உண்டானால் எனக்கு வர்ற தீர்க்க தரிசனம் 9 தீர்க்கதரிசிகள். எத்தனை தீர்க்கதரிசிகள்? 9 தீர்க்கதரிசிகள் ஒரே மாதிரி எனக்கு சொல்லணும். அப்படி 9 தீர்க்கதரிசிகள் எனக்கு ஒரே மாதிரி அதை இன்னும் ஊழியத்தை உன்னை நான் வேறு பிரிக்கிறேன் என்று சொல்லி எனக்கு சொன்னால் நான் நம்புவேன். நீர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறீர்கள் சொல்லி இப்போ நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களோட நேரடியாய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என்றதை நீங்கள் உணரும்படியாக. ஆமாம் சொல்லுங்க, உங்களோட நேரடியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதுல உங்களோட தனிப்பட்ட உள்ளத்தில் அவர் பேசி கொண்டிருக்கார். ஆமாம் சொல்லுங்க, அதை என்னோட சம்மந்தப்படுத்தி ஏன் பேசுனா, என்னோட எப்படி பேசுனா, நான் எப்படி அதில் மனம் திரும்பினேன், அது எனக்கு எப்படி அது புரிந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமாம் சொல்லுங்க. அப்போ பாஸ்டர் பவுலோஸுடைய ஊழியத்தில் இருக்கிற போது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் வட இந்தியாவிலேருந்து அமெரிக்காவிலேருந்து பார்த்த ஜங் ஃபாரன்னு சொல்லி வெள்ளைக்காரவங்கெல்லாம் வந்து ஜெபிக்கிற நேரம் அந்த நேரம் இவாஞ்சலிஸ்ட் ஊழியத்தில் ஹீலிங் ஊழியத்துக்காக ஆண்டவர் அந்த நேரம் அவர் சொல்கிற போது ஒரே தீர்க்கதரிசனத்தை சொல்லியே கிட்டத்தட்ட 9 தீர்க்கதரிசனம் எனக்கு ஜெபித்தார். அல்லேலூயா. 9 தீர்க்கதரிசிகள் ஜெபிச்சும் என்ற மனசில் ஆறுதல் வரையும். நாம சொல்லுங்க, 9 தீர்க்கதரிசிகள் என்ற நம்ம ஆட்கள் எல்லாரும் கொண்டு தலையை கொடுக்குறோம். நாம சொல்லுங்க, எல்லாரும் கொண்டு தலையை கொடுக்குற ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? நான் கேட்டேன், உங்களை பார்த்து பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள் சொன்னார், எத்தனை நீங்க தலையை கொடுத்தார், ஒரு தடவையாவது அவங்க சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா மறுதடவை தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை நாம சொல்லுங்க. அல்லேலூயா. புரியலையா? அவன் சொல்லுங்க, ஒரு தடவையாவது நாங்கள் திருந்தி இருந்தால், அல்லேலூயா, ஒரு தடவையாவது உணர்ந்திருந்தா நம்ம மறுதடவை கொண்டு ஆண்டு எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க கேட்க. நம்ம குறி பார்க்குறோமா அல்லது குறி கேட்குறோமா? சொல்லுங்க. இந்த மந்திரவாதிகிட்ட கொண்டு இந்த கையை கொடுத்து காலை கொடுத்து வெத்தலை கொடுத்து ஜோசியம் கேட்குற மாதிரி எனக்கு பார்த்து சொல்லுங்க. இப்படித்தான் நானும் என்ன செய்யறேன், தலையை கொடுத்து என்ன சொல்றான்னு பார்த்து தெரிஞ்சேன். ஒரு நாள் நான் படுத்து கிடக்கிற மணலில் வந்து படுத்திருக்கும் போது ஆண்டவர்கிட்ட நானே என்ற உள்ளத்தில் பேசுகிறேன். ஆண்டவரே, எனக்கு எல்லாரும் வெவ்வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க பேசி அந்த மனம் என்ன செய்யலை, திருப்தி ஆகலை என்று சொல்கிற போது தான் ஆண்டவர் திட்டத்தெளிவாரோட பேசினான். ஆக ஒரு மனிதன், அவர்கள்லாம் நான் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதர்கள்லாம், உன்ன மாதிரி சாதாரணமான மனிதர்கள்லாம், ஒரு மனிதன் உன் தலைமையில் கையை வச்சு ஜெபிச்சு அபிஷேகம் பண்ணப்பட்டு உனக்கு அது இதுன்னு சொன்னால் அதெல்லாம் நம்புகிறேன். நீ படுத்திருக்க போதாவது, நடக்கிற போதாவது, நீ சாப்பிட்ற போதாவது, தூங்குற போதாவது, எங்கேயாவது பிரயாணம் பண்ணுற போதாவது, நீ இந்த இடத்துக்கு போய் இந்த நபரை சந்தி, இவருக்கு சத்தியம் சொல்லு, இந்த இடத்துல சபையை ஸ்தாபி, இப்படி செய்யன்னு சொல்லி நான் உங்கள் உள்ளத்தில் பேசவில்லையா? அந்த 9 பேரை விட நான் பெரிய தீர்க்கதரிசி அல்லவா? கரங்களை தட்டி இப்ப நீங்க சொல்லுங்க, யாராவது பாஸ் செஞ்சு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காங்களா? முன்னுக்கு வா. யாரெல்லாம் ஆண்டு கற்பழிச்சிருந்தீங்க, ஆத்துமாதாயம் செய்ய வந்து முன்வராக்கெல்லாம் முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சா தான் நீங்க வரணுமா? எத்தனை பேர் கள்ளத்தனம் அதில் உட்காந்துருக்கீங்க தெரியுமா? திருட்டளவா உட்காந்துருக்கீங்க தெரியுமா? தேவன் எத்தனையோ தடவை உங்களோட உள்ளத்தில் பேசியும், படுத்திருக்க போது சொப்பனத்தில் காண்பிச்சும், ஆண்டவர்களுக்கு நேரடியாக சத்தமாய் பேசியும், ஆண்டவர் அபிஷேக கூட்டத்தில் அழுது குளறி ஆண்டவரை நம்மளை ஊழியம் செய்ய முன்னுக்கு வர நீங்களே அழுது ஒப்பு கொடுத்த நபர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. கரங்களை தட்டி ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இங்க யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதனால் எனக்கு தெரியாது யாராற்ற உள்ளத்தில் கர்த்தர் அப்படி சொன்னார், யார்கிட்ட இப்போ கூட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். இந்த நிமிஷம் கூட மகனே நீ எனக்கு என் உள்ளத்தை தருவாயா? எனக்காக அந்த ஊழியத்துக்கு நீ முன் வருவாயா? எனக்காக ஆத்துமாதாயம் செய்ய வருவாயா? அது சில பேர் தங்களோட பொருளாலும், சில பேர் போதிக்கிறதிலும், சில பேர் மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்றதிலும் உனக்கு என்ன செய்ய கர்த்தர் ஏவி இருக்கிறார்? ஆமா சொல்லுங்க. உனக்கு சபைக்கு தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியாது கர்த்தர் திருச்சபையில் உன்னை வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை கர்த்தருக்கு உண்மையாக செய்வாயா? அல்லேலூயா, அல்லேலூயா.
விடுதலை என்றது நீங்கள் தனியாக அந்த காய்ச்சலும் விலையினமும் சோமாறதுக்குள்ள விடுதலை. நாங்கள் விடுதலை ஆக வேண்டியது இந்த காரியங்களில் தான். கர்த்தர் என்னமோ பேசிட்டு இருக்க, நாம் என்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். ஆமே, தேவன் எதையோ நம்மகிட்ட சீரியஸாக பேசிட்டு இருப்பா, நாம் அதை அசால்ட்டாக அதை கண்டுக்காமலே போயிட்டு இருக்கோம். ஆமே, ஒரு நாள் மரணமும் திகிலும் பயமும் நமக்கு சடுதியாய் வந்து நேரிடுகிற போது, ஐயோ அன்றைக்கு கர்த்தர் சொன்னதை நான் செய்யவில்லையே, அன்றைக்கு கர்த்தருக்கு நான் பண்ண பொருத்தனை நான் நிறைவேற்றலையே என்று நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் மனவருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம் சொல்லுங்க. அதனாலே காலம் இனிமேல் செல்லாது, ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமாம் சொல்லுங்க. இந்த வரப்போகிறார் என்று சொல்ற போதே தான் உங்களோட இன்னொரு கேள்வி கேட்குறேன், இருக்கிற ஆண்டவரை நீங்கள் காட்டவும். ஆமாம் சொல்லுங்க. எல்லாரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்பூர்வமாக இருக்க சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறோம், செபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அவற்றை வருகைக்காக ராஜா வருகிறார் ஆயத்தமாக பாடி பாடி அவரை துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆமாம் சொல்லுங்க. ஆனால் எனக்கு கேள்வி, எனக்கு பிரஜாதிகள் கேட்குறாங்க, என்ன பார்த்து ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி எங்கே காட்டு, இந்த ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி எங்கேன்னு காட்டு என்று கேட்டால், என்னுடைய அம்மா, நான் ரோமன் கல்வியத்தில் இருந்து வந்ததுனால என் அம்மா எனக்கு சின்ன வயதில் குழந்தை இயேசுன்ற ஒரு கண்ணாடி பெட்டிக்கு காமிச்சாங்க. எப்படி? ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள குழந்தை இயேசு, பிறகு ஒரு மரப்பலகை வச்சு ஒரு பலகை அறுக்கிற மாதிரி ஒரு இளந்தாரி இயேசு, இளமான் வாலிபன், பின்ன வளர்ந்த இயேசு சிறுவில் அடிக்கப்பட்டது. அவங்க நிலையாக 14 நிலைகளையும் சர்ச்சுக்குள்ள பெரிய சிறுவமாக செஞ்சு வச்சு கடைசியாக உயிரோடு எழுப்பி போனது வரைக்கும், இப்போயே பிரேதமாக கிடக்கிற வரைக்கும் பெரிய கண்ணாடி பெட்டியில் வச்சுட்டு இதுதான் இயேசுன்னு எனக்கு காமிச்சு கொடுத்தான். அப்படியே நம்ம பிரஜாதியில் காட்ட முடியும். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் இருக்கமா இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு புரியலை. இயேசுட நான் தான் மரம், மெய்யான திராட்சை செடி. எல்லாரும் என்ன கவனிங்க, நான் தான் மெய்யான திராட்சை செடி. இதெல்லாம் அந்த சுகமெல்லாம் தங்கி இருக்கு, விடுதலையெல்லாம் தங்கி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏசப்பாக்கு காய்ச்சல் வந்து, கட்டி வந்து, கேன்சர் வந்து அவர் இன்ஜெக்ஷன் அடிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டுலாம் கிடைக்காது. ஆமாம் சொல்லுங்க. அவருடைய சரீரம் வேறு, அவருடைய மகிமை வேறு, அவருடைய பரிசுத்தம் வேறு, அவருடைய நீதி வேறு, அவருடைய காரியங்கள் வேறு. ஆமாம் சொல்லுங்க. அப்படின்னா அவர் மெய்யான திராட்சை செடி என்றால், அவரில் நீங்களும் நானும் கிளை, ஒட்டப்பட்ட கிளைகளாக இருந்தால், கிளை வேற மரம் வேறையா? ஹலோ, புரிஞ்சாக்கள் கரங்களை தட்டி. உங்களுக்கு என்ன புரியல? அது கிளை வேற, கிளையிற மகிமை வேற, மரத்தின் மகிமை வேற இல்லை. மரமும் ஒன்றுதான், கிளையும் ஒன்றுதான். கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி நாம சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த மரத்துல தானே வந்தோம், அந்த மரத்துல தானே நாங்க காய்த்து பூத்து கனிந்து ஆண்டவருக்கு இன்னைக்கு கனி கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டு சொல்ற நல்ல கனி கொடுக்கிற மரம் எதுவோ, ஆமாம் சொல்லுங்க, நல்ல கனி கொடுக்கிற மரம் எதுவோ அதை நான் சுத்தம் பண்ணுகிறேன். அதான் இப்போ அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. இது நான் ஒரு நியாய தீர்ப்பு பிரசங்கம் நான் பண்ணவில்லை, அது நான் நியாய தீர்ப்பு பிரசங்கம் பண்றவனும் அல்ல. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி அவருக்குள்ள நிலைச்சிருக்கணும் சொல்லி கொடுக்குறேன். ஆமென். எல்லாரும் இந்த பைபிளில் மற்ற 24ஆம் அதிகாரத்தில் உலகம் அழிய போகுது, அது நடக்க போகுது, அங்கே வெட்டிக்குது, இங்கே வெட்டிக்குது, பூமி அதிருது, எல்லாற்ற வாயில யார் தீகசி வாயை திறந்தாலும், எந்த டிவியை திறந்தாலும், எதை பார்த்தாலும் உலக அழிவை பெற்று தான். நாம சொல்லுங்க. ஒருவனாயிலும் அதில் இருக்கிற ஒரு குழுவை பற்றி பிரசங்கம் பண்ணுறது குறைவு. ஆமாம் சொல்லுங்க. என்ன பிரசங்கம் வந்தால் அதில் என்ன சொல்றார்? மற்ற 24ல் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தமாய். அமைச்சர் எல்லாரும் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தமாய் அந்த உபத்திரவம் குறைக்கப்படும். மீன்ஸ் அதுல நோக்கம் அது நிறுத்தப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவள் யாரு? கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவள் யாரு? எல்லாம் முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவன் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. ஏதோ அபிஷேகம் பெற்றவன் சொன்னவன் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அவரை நன்றாய் வசன அறிவுக்கூடாக, வசன ஞானத்துக்கூடாக அவரை தெளிவாய் புரிந்து கொண்ட, என் அப்பாவை பற்றி உள்ளும் புறமும் எனக்கு தெரியும், என் அப்பாவை பற்றி எனக்கு எல்லா காரியமும் புரியும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருப்பான இருந்தால் அவன் நிச்சயமாக அந்த உபத்திரவத்திலே அவனை தப்பு வைப்பார். கரங்களை தட்டி ஆடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய கேள்வி, ஆண்டு சொன்னா இதோ நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அப்ப மனிதன் அன்றைக்கு இழந்து விட்ட அந்த ஜீவனை நாங்கள் திரும்ப பெறணும். ஆமென், ஆமென். இப்போ ஆதாமுக்குள்ள ஒரு ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார் என்ற அதிசயத்தை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம கேட்காத வசனமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எங்களுக்கு தண்டிப்பட்ட பாடு. சண்டே ஸ்கூலில் அது நமக்கு தெரியும். ஆதாமோட கதை எல்லாருக்கும் தெரியாமல் இருக்குமா? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதிலே நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய மிக ரகசியமான உண்மையை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க.
ஆதாம் ஒரு நோய் உள்ள சரீரம் உள்ளவனாக படைக்கப்படவில்லை. ஆமா சொல்லுங்க. எப்போ அவன் பழத்தை சாப்பிட்டு மரணத்துக்கு உட்பட்டானோ, ஆத்மா செத்து போனதோ, ஆமா சொல்லுங்க, ஆத்மா எப்போ செத்து போனதோ அன்றைக்கு அவன் நோயுள்ள மனிதனாய் மரணமும் மரணத்தின் கூறுகள், மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணங்கள், அல்லேலூயா, அதை உடையவனாக அவன் மாறினான். ஆமா சொல்லுங்க. அதை தேவன் கொடுக்கவில்லை, சாத்தானே அவனுக்கு கொடுத்தான். பழத்தை சாப்பிட வச்சதும் அவன், மரணத்தை ஏற்படுத்தினவன் அவன், நோயை கொடுத்தவன் அவன். ஆதாம் நோயுள்ள சரீரமாக மாற்றப்பட்டது தேவனே அல்ல, பிசாசாலே அவன் ஆக்கப்பட்டான். அல்லேலூயா. இந்த நிலைமையில் ஆக்கப்பட்ட மனிதனை எப்படியாவது மீட்க வேண்டும். இப்போ என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் காய்ச்சலுக்காக, கட்டிக்காக, கேன்சருக்காக, முடக்குவாதத்துக்காக, சப்பானிக்காக, ஊமைக்காக, எப்படி நான் துண்டு துண்டா ஒன்றுன்னா சொல்லி ஜெபிச்சு ஒரு பைபிள் எத்தனையோ எல்லாருக்கும் விளக்கம் இருக்கு பைபிள். அவன் சொல்லுங்க, எல்லாத்தையும் எடுத்துனா ஒன்றுடா சொல்லி அதை எப்படி குணமாக்கினார், அது எப்படி நடந்தது, இந்த டைம் நடந்தது, எப்படி கத்துறதை பிரயோகிச்சார், தொட்டார், கண் வச்சியை பூசினார், சேர்த்து எடுத்து கண்ணில் உழுந்து வச்சார், இப்படி இதெல்லாம் காரணம் சொல்ல விரும்பல. நான் சொல்ல வர காரணத்தை புரிஞ்சு கொள்ளுங்கள். அதில் நிறைய நாங்கள் கேட்டு அப்படிப்பட்ட பிரசங்க நிறைய கேட்டோம். மாம சொல்லுங்க, நாங்கள் கொஞ்சம் நீங்கள் வித்தியாசமாக உங்களோட விடுதலை அறியும்படிக்கு, உங்களோட விடுதலை எதில் தங்கி இருக்கிறது, நீங்கள் நெடுவில் கொண்டு போய் ஆட்ட தலையை கொடுத்து தான் விடுதலை பெறணும் அவசியம் கிடையாது. நீ கத்தரை புரிந்து கொண்டிருந்தால், நீ கத்தர் உன்னை புரிந்திருந்தால் உனக்கு ஒரு கேடு வராது. அதான் சொல்ல வர கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஜீவன் மனுஷருக்கு இழந்துட்டான். ஆமா சொல்லுங்க. இழந்து போனதை ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் அவருடைய அவர் வந்த தோற்றம் தான். அல்லேலூயா. இயேசு அந்த உலகத்துக்கு வந்ததோட நோக்கமே மனுஷன் இழந்து போனதை தான் கொடுப்பதற்காக வந்தார். ஆமா சொல்லுங்க. ஏன்னா இயேசப்பா தன்னிலே இருந்த அந்த நித்திய ஜீவனை, ஆமா சொல்லுங்க, தன்னிட்ட இருந்த அந்த நித்திய ஜீவனை, அதாவது ஆண்டவர் சமுத்திரம் இருந்தது, நீர் இருந்தது, நீரை ரெண்டாய் பிரிந்து போக கடவுண்டார். மேலே உள்ள நீரை ஆகாயம் என்றும் கீழே உள்ள தண்ணீரை சமுத்திரம் மட்டும் அதுக்கு பேரிட்டால் அது அப்படியே ஆயிடுச்சு. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் நான் சொல்கிற இந்த பைபிள் குறிப்பு எல்லாத்தையும் நீங்கள் அதுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணுங்க. எந்த குறிப்பு நான் சொல்லாட்டாலும் உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் என்னென்ன சொல்லிக்கிட்டு வரதோ குறிப்பிடுற பிள்ளைகள் அதை நீங்கள் பாயிண்ட்ஸுக்கு சேர்த்துக்கூடியனா, யாருக்காவது சத்தியம் சொல்லிக்குள்ள, யாருக்காவது ஆண்டவருடைய விடுதலை பற்றி, சுகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்குள்ள இது உங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். ஆமா சொல்லுங்க. அப்போ எல்லா பறவைகளையும் மிருகங்களையும் ஒன்றுண்டா கூப்பிட்டு அவர் வந்து அதை கொண்டா மனுஷனை மண்ணால் செய்து உருவாக்கி இப்படியெல்லாம் காரியங்களை பண்ணது போல அதை எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு எல்லாம் அதை ஒன்றுண்டா செய்துட்டு இருக்கிற ஆண்டவர். அதெல்லாம் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கல. ஒரு காரியத்தை ஆகாயத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஆகாயமானது தன்னிலே பறக்கத்தக்க ஜீவ ஜந்துக்களை, ஆமே சொல்லுங்க, பறக்கத்தக்க பறவைகளையும் அதுக்குரிய காரியங்களை பிறப்பிக்க கடவுதென்றார். அப்போ அது பிறப்பிச்சது. அப்போ எது பிறப்பிக்குதோ அதுதான் அதுக்கு ஜீவன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமே சொல்லுங்க. ஆகாயம் இல்லை என்றால் பறவைகள் இல்லை. ஆமே சொல்லுங்க. ஆகாயம் இல்லை என்றால் பறவைகளே இல்லை. புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ ஆகாயம் அது பறந்து திரிவதற்கு, உல்லாசமாக திரிவதற்கு அதுக்கு ஆகாயம் தேவை. அதனால தான் நம்ம என்னதான் ஃப்ளைட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கிறோம், பறவைகளுக்கெல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் கிடையாது. ஆமா சொல்லுங்க. அது எங்கே வேணாலும் போகும், எந்த கண்டத்துக்கு போகும், அங்கேயும் வரும். அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம். ஏன்னா அதில் தான் அதில் ஜீவனே இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. அது தனக்கான உணவை தேடி, தன்னுடைய காரியங்களை தேடி அதை பெற்றுக்கொள்ளும். சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் பேசினார். ஆமா சொல்லுங்க. சமுத்திரமானது தன்னிலே நீந்தத்தக்க ஜீவ ஜந்துகளை பிறப்பிக்க கடவுள். எது பிறப்பிக்குதோ அது அதுக்கு ஜீவனாய் மாறுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. சமுத்திரம் மீன்களையும் அதில் நீந்தத்தக்க விருட்ச காரியங்களையும் உண்டாக்கினது. இப்போ ஒரு மீனை பிடிச்சி தரையில் போட்டு பாருங்க, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தண்ணீர் இருக்க மீனை பிடிச்சி வெளியே போட்டால் செத்து போகும். ஆனால் மனிதனையும் மரங்களை, கனிதர் விருட்சங்களை, பூமியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். பூமியானது தன் இனத்தின்படி விதைகளையும் புற்புண்டுகளையும் இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை. இது எப்படி அழகாக இந்த ஆதியாகமத்தை படித்தாலே நமக்கு இவ்வளோ பெரிய தெய்வீக சுகத்தை, எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை நமக்கு அவர் வைத்திருக்கிறார், எதில் நம்முடைய ஜீவனை தங்க வைத்திருக்கிறார், எதில் நாங்கள் பின்னி பிணைஞ்சிருக்க மாட்ட ரகசியம் தெரிந்து விட்டாலே இன்றைக்கு அநேகருக்கு நீங்கள் போய்க்கு சும்மா போகிறதில்லை. நான் இதெல்லாம் பேய் வெளியே போட்டு துரத்த தேவையில்லை. ரகசியம் தெரிஞ்சுட்டா பேய் இந்த போட்டு எத்தனை காம்பவுண்டுக்கு அங்கால வெளியே போயிடுவோம். நாம சொல்லுங்க. இந்த சத்தியத்தை சொல்லிக்கிட்டு வர்ற போதே, அதாவது இந்த வீடு வந்து உங்களுடையது, ஆனால் உங்களுக்கு தெரியாமல் சாத்தான் உங்களுக்கு வாடகை கொடுத்து உங்களை இதில் உட்கார வச்சுக்கான்னு வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ஒரு லோயர், உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு காட்டுறேன், காட்டி ஐயோ இங்கே பாருங்கள், இது உங்களோட லேண்டு, உங்களோட சொந்த சொத்து,
இந்த சொத்தை வந்து உங்களுக்கு அவன் திருட்டளவாக தந்திருக்கலாம். நீங்கள் காசு வரை கட்டி உங்களை இருத்தி எழுப்பி நோயில் போடுறான், பெயர் ஆட்டுறான், என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லி தந்த போது அந்த ரகசியம் கிளியர் ஆகிட்டுன்னு அவனுக்கு தெரிஞ்சுட்டேன்டாலே. ஆமாம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லி தந்துட்டேன்னு தெரிஞ்சாலே பிசாசு இருக்காது. பிசாசு இல்லை என்றால் பிசாசு கொண்டு வந்த நோய்களும் இருக்காது. அவன் கொண்டு வந்த பேய்களும், அவன் கொண்டு வந்த காரியங்களும், அவன் கொண்டு வந்த வறுமைகளும், அவன் கொண்டு வந்த தர்த்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆமாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆமென், ஆமென். அப்ப கவனிங்க, மனுஷனையும் தேவன் மண்ணிலிருந்து வாண்டு இப்படி கொன்றுகிறான். மற்ற மரங்களை வான் சொன்னது போல அப்படி வர பண்ணல. மனுஷனை தன்னுடைய இருதயத்திலிருந்து, தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி, தன்னில இருந்து நம்ம ஒரு ஆளைத்தான் அவர் சிப்பியா உட்கார்ந்து என்ன செய்தார், தான் எப்படி இருப்பேன்ற ரகசியம் அவருக்கு தான் தெரியும். ஆமாம் சொல்லுங்க. தன்னை சாயல் எப்படின்னு மனுஷனுக்கோ யாருக்கோ தெரியாது இந்த உலகத்தில். அதனால தன்னை சாயல் தெரிஞ்ச அவரே தன்னுடைய சாயலாக மனிதனை தன்னுடைய இருதயத்திலிருந்து, தன்னுடைய நெஞ்சிலிருந்து, தன்னுடைய இருதயத்தில் ஜீவனில் இருந்து அந்த மனுஷனை உண்டாக்கினார். அவன் ஜீவாத்மாவானான். கரங்களை தட்டி ஆண்டுகள் ஆண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நமக்கு எப்போ மரணம்? தேவனை பிரிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இப்போ புரியும் நினைக்கிறேன். ஆமாம் சொல்லுங்க. தேவனை நோகடிக்கக்கூடிய, கிறிஸ்துவை நோகடிக்கக்கூடிய எதை நாங்கள் சிந்திச்சாலும் செய்தாலும் அல்லது அதுக்கு பின்னாடி போனாலும் ஆமாம் சொல்லுங்க, நம்ம அப்பவே செத்துறோம். அதனால தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதை ஆரம்பிக்கிற போது சொல்லுகிறது, படிங்க. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். ஆமாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆதாம் பனிஷ்மென்ட்டை பெற்றுக்கொண்டதுனால அவனுக்கு ஆதாமுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வெளியில் இருக்கலாம். ஆதாமுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் வெளியில் இருக்க எல்லாமே ஆதாமுடைய பிள்ளைகள் தான். ஆமாம் சொல்லுங்க. இன்னும் ஆதாமுடைய சுபாவமும் ஆதாமுடைய எல்லாம் சொல்ல ஜென்ம சுபாவம், மனுஷன் பாவம் செய்யாமல் இருப்பானோ, பெண்கள் விலகின பாண்டம், அவள் ஏற்கனவே வேண்டி சாப்பிட்டவள். அதனால தான் அவளோட எல்லா பெண்களையும், சபைக்கு வர பெண்களையும் இப்படி சொல்கிறோம். புதிய பாட்டில் குட் ஷெப்பர்ட்னு சொல்லி, கர்த்தருடைய நல்ல சமாரியன்னு சொல்லி அவர்கிட்ட பேர் பெற்று அவருடைய ஞானசானம் பெற்ற பெண்கள் கூட பெண்களை தான் பழவிட்டு உடனே எதை சொல்கிறோம்? ஏவாளை சாட்டின்னு சொல்கிறோம். இங்கே வந்து ஆமென், ஏவாள் பிளவிட்டனால, ஏவாள் அங்கே தப்பு செஞ்சதுனால ஏவாள் விலகின பாண்டம். அப்போ இங்கே இருக்கிற பெண்களும் விலகின பாண்டம். அப்படி இல்லை. ஆமாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். நாம சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக்கப்பட்டது. என்ன? அந்த ஆதாம் செத்து போனார். நம்முடைய ஆதாமுடைய உடம்புக்கு நமக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அல்லேலூயா. ஆதாமுடைய உடலுக்கு என்னுடைய உடலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றது பொய்யண்டா. நீங்க யோவான் 11ஆவது அதே அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசி கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமே, கீழே வாசி. அவர்கள் யாரு? நான். ஆமா சொல்லுங்க. நீங்க. ஆமா சொல்லுங்க. அவர்கள் இரத்தத்தினால என்ன? ஆதாமுடைய வம்சமாக வர்ற அந்த இரத்தத்தினால் அல்ல. இரத்தத்தினாலாவது மாமனுடைய சித்தத்தினாலாவது என்ன? நம்முடைய பரம்பரை அம்மா தாத்தா பாட்டு அன்றைக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கின்றால் இந்த குழந்தைய நடையை பார்த்து சொல்லுவாங்க, பாட்டிக்கிற வாய் மாதிரி இருக்குது. அவன் சொல்லுங்க. இந்த பிள்ளைங்க பேசுகிற சவுண்டை பார்த்தா, கோவத்தை பார்த்தா தாத்தா மாதிரி இருக்குது, நடையை பார்த்தா மாமன் மாதிரி இருக்குது, சித்தப்பா மாதிரி இருக்குது. ஒரு பரம்பரையே, ஒரு இஞ்சால ஒரு 3 பரம்பரை, அங்கால ஒரு 3 பரம்பரை கலவையாக இந்த பிள்ளைகள் உட்காந்துருக்கு. அல்லேலூயா. தனியாக ஒரு ஆள்கிட்ட ஷேப் இல்லை, அது எல்லாற்ற குணாத சேர்த்து ஒரு சின்ன பிள்ளை வச்சிருக்கு. ஆமாம் சொல்லுங்க. ஒரு குழந்தைக்குள்ளே இத்தனை தலைமுறையோட கலவை இருக்குமா இருந்தால் ஆண்டோட ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நான் எந்த கலவையில உட்கார்ந்துருக்கு? ஆமா சொல்லுங்க. எந்த கலவையினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி நாங்கள் செய்யப்பட்டிருக்கிறோம்? எப்படி நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீ எப்படி உருவாகிருக்கன்னு தெரியாவிட்டால் உனக்கு நோய் வரத்தான் செய்யும். ஏன் அதை பிசாசு பயன்படுத்தினா தெரியுமா? உங்களுக்கு அந்த ரகசியம் தெரியாது. யூதர்களுக்கு அந்த மகிமையின் இந்த ரகசியம் தெரியாதனால அந்த மகிமையின் ராஜாவை சிலுவையில் அறைத்தார்கள். ஆமா சொல்லுங்க. இந்த ரகசியம் பெரியது. பவுல் சொல்ற இந்த ரகசியம் பெரியது. அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் மறைந்திருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். சீக்கிரம் எல்லாம் சொல்லுங்க. என்னுடைய சரீரம்
நான் எத்தனை பேர் பரிசுத்தமாகிறதுக்காண்டி ஜோசேப்பை பற்றி, தானியலை பற்றி, அவரை பற்றி, இவரை பற்றிலாம் எக்கச்சக்கமான பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஒருவன் பரிசுத்தமான மாதிரி தெரியல. அவன் சொல்லுங்க. ஆனால் இந்த வசனத்தை நான் காட்டி கொடுத்த போது அன்றைக்கி சாராயம் குடிக்கிறவன், ரவுடி, எத்தனை பேர் கஞ்சா சாராய புத்திரம் அடித்து உடைச்சிட்டு ஆண்டு சமத்தில் வந்து பெரிய பெரிய சுவிசேஷ கூட்டங்களில் அப்படி தங்களை அழுது கதறி ஒப்பு கொடுத்தார்கள். அப்போ என்ன சொல்லி கொடுத்தோம் தெரியுமா? என் சரீரம் வேண்டா, கிறிஸ்துவின் சரீரம் போலன்னு இருக்கா, கிறிஸ்துவின் சரீரம் தான் இருக்கா? எப்படி இருக்கு? அவயங்கள் என்று அறியீர்களா? அறியீர்களான்னு கேட்ட கேள்வி என்ன அர்த்தம்? இன்னும் நாங்கள் அறியாம தான் இருக்கிறோம். ஆமா சொல்லுங்க. நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல. நீங்க யாரும் உங்களோட சரீரத்தை கீறி கிழிக்கவோ, அதை உங்களோட இஷ்டம் போல குடிச்சு வெறிச்சு களியாட்டு பண்ணி அதை அசிங்கப்படுத்துறதுக்கோ உங்களுக்கு யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாது. ஆமா சொல்லுங்க. அது கிறிஸ்துடைய சரீரம். அதை நீங்கள் வேசியின் அவயமாய் ஆக்கலாமான்னு கேட்கிறார் பவுல். ஆமா சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமா சொல்லுங்க. சில நேரம் மனைவி பிள்ளை, பொஞ்சாய் பிள்ளைகளுக்கு சில சண்டை வரும், ஏதாவது வாக்குவாதம் வரும், கோபம் வரும், மாமியார் வீட்டு பிரச்சனை வந்து சண்டை கண்டிலாம் வரும். வரன்னு திடீர்னு கை நீட்டி அடிக்குவா போல சில நேரம் சம்பவம்லாம் வரும். ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு இந்த கை வந்து கிறிஸ்துவின் கையென்று தெரிந்தால் இந்த கையால் நீட்டி அடிக்க முடியுமா உங்களை? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இந்த வாய், உதடு, நாவு சில கெட்ட வார்த்தை பேசுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு வர பிள்ளைகளே, சில எமோஷனல் ஆகி அசிங்கமாக திட்டிடுறோம், வீடுகளில் சண்டை பிடிக்கல ஏதாவது பேசிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் அது என்னுடையது. ஆமா சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் 19வது வசனத்தை படிங்க. 19வது வசனத்தை, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். இப்போ ஆதாம வாழ்ற பிள்ளை அந்த கதையெல்லாம் மறந்துருங்க. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட், அவனுக்கு கொடுக்கப்பட்ட நோய் நொடி, அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாதைகளும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமா சொல்லுங்க. கிறிஸ்துவுடைய உடலுக்கு மரணமே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. கிறிஸ்துவுடைய சரீரத்துக்கு என்ன இல்லை? மரணமே இல்லை. நாங்கள் நித்திய ஜீவனை உடையவர்கள். எப்போ நான் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன், அனுப்பவே நான் நித்திய ஜீவனை உடையவனாய் மாறினேன். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நான் அப்பப்போ சில நேரம் இந்த கைகளையும் கால்களையும் என் அவயங்களையும் பாவத்துக்கு உட்படுத்தி ஏதோ ஒரு அநியாயமான காரியத்தை செய்கிறேன். இப்போ என்ன செய்ய தெரியுமா? எப்பயாவது சாக போகிற நேரம் கடைசி அவஸ்தை பூசல் கொடுக்குற மாதிரி தண்ணியை தெளித்து எண்ணெய் கொடுத்து, ஆண்டவரே மண்ணுக்கு மண்ணாக புழுதிக்கு புழுதியாக இப்போ தான் பரலோகம் என்ற ஏதோ ஒன்றுக்கு அனுப்புறன்றது போல. அப்படி இல்லை. பரலோகம் இப்போவே கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. எப்போ நீ ரட்சிக்கப்பட்டாயோ, நான் கேட்குறேன், ராஜா எங்கே இருக்கிறார்? அதான் ராஜ்யம். எப்போ ராஜா என்ற உள்ளத்தில் வந்தாரோ அன்றைக்கு ராஜ்யம் ஆரம்பிச்சுது. ஆமா சொல்லுங்க. ராஜா வர முன்னுக்கு நோயாளியாக இருந்தேன், சண்டை பிடிக்கிறவனா இருந்தேன், கொலை செய்கிறவனா இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் 7 வருஷம் ஒரு போராளியாக இருந்து யுத்தத்தில் ஈடுபட்டு அடிபட்டு சுடுபட்டு நாட்டில் அவ்வளோ கொடுமையான யுத்தங்கள் எடுத்து சொந்த சகோதரம் உடம்பெல்லாம் வெடித்து சிதறி போய் என்னுடைய சகோதரம் மறித்து போனால், இந்த தமிழகத்து யுத்தத்தில் எத்தனை லட்சக்கணக்கான மக்களை நாங்கள் கொன்று வைக்கப்பட்ட மக்களை புதைச்சி தாட்டு அதெல்லாம் சொன்னீங்க. பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. இளைஞர்கள் யுத்தத்தை பற்றி நான் வர்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமாம் சொல்லுங்கள். அவ்வளோ பெரிய கொடூரமான யுத்தத்தில் நானும் ஒரு போர் வீரனாக சண்டை பிடிச்சி எல்லாம் செய்து 7 வருஷத்துக்கு பிறகு அதை விட்டு வெளியே வந்து என் 99ஆம் ஆண்டு அந்த நாட்டில் இருக்க முடியாத சூழலில் இந்தியாவுக்கு அகதியாக ஓடி வந்து ராமநாடு சிறைச்சாலையில் பிடிபட்டு ஜெயிலில் இருந்து அந்த ஜெயிலில் இருந்தான் பாச பவுலோஸ் மூலமாய் நான் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி. நாம சொல்லுங்க. அந்த தேவன் எங்கேயோ ஒரு குப்பையில் வாழ்ந்த எப்படியோ ஒரு 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 கொடூரமாக இருந்த மனிதனை எல்லாம் பிடிச்சி இன்றைக்கு எனக்கும் ஜீவனை பற்றியும் அவற்றை அன்பை பற்றியும் பேசுறதுக்கு எந்த தகுதியும் எனக்கு கிடையாது. ஆமா சொல்லுங்க. ஆனால் இந்த தகுதியை நான் அவர் மூலமாக பெற்றிருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்து மூலமாக பெற்றிருக்கிறேன். அவருக்கு தந்த ரட்சிப்பின் மூலமாக நான் அதை பெற்றிருக்கிறேன். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் இப்ப கிறிஸ்துவுடைய சரீரம் எப்படி நோய்வாய்ப்படாதோ, இப்போ நான் கேட்குறேன், மனுஷனுக்கு பிறந்ததா மனுஷன்றீங்க? இந்த குருட்டு நியாயமெல்லாம் கதைக்கல. இது ஒரு துருபதேசமும் நான் பண்ணலை. உங்களோட நீங்கள் சிந்திக்கும்படியா சொல்கிறேன். பூனைக்கு பிறந்தது பூனை என்றும், புலிக்கு பிறந்தது புலி என்றும், யானைக்கு பிறந்த யானை என்றும், மனுஷன் மண்ணால் மண் சக அன் விகுதி சொல் சேர்ந்து மனிதன் என்று சொல்லுவாங்க. ஆமாம் சொல்லுங்க. அப்போ அந்த மனிதன் என்ற சொல் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதுனால் வந்தது. நாங்கள் மண்ணில் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை. நான் இப்போ என்ன வாசிச்சேன்? அவர்கள் இரத்தத்தினாலாகிலும் மாம்ச சித்தத்தினாலாகிலும் கட்டி கொடுக்குற புருஷனுடைய சித்தத்தினாலாகிலும் பிறவாமல். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. நம்மளை யாரால பிறந்திருக்கிறோம்? ஞானசாரத்து மூலமா யாரால பிறந்திருக்கிறோம்? தேவனால பிறந்திருக்கிறோம். தேவனுக்கு பிறந்தது மனிதன் கிடையாது. புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுக்கு பிறந்தது மேன் கிடையாது. தேவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கோமா?
தேவர்களா இருக்கும். தேவனுக்கு பிறந்தது தேவர்கள். ஆமா சொல்லுங்க. அதுல அந்த தகுதி, தேவர்களோட தகுதி உங்களுக்கு தெரியுமா இருந்தால், நாங்கள் இந்த நிமிஷத்துக்கு அந்த நாள்லேயே மோசே சொல்றான், நான் எகிப்துக்கு திரும்பவும் நினைச்சா ஒரு இப்படி இமைப்படுதலுக்கான, அவன் சொல்லுங்க, நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப வேணும்னு நாங்கள் நினைச்சா ஒரு இமைப்படுதல் நாங்கள் அந்த தேசத்துக்கு போக முடியும். அதாவது பழைய வாழ்க்கை. ஆமே, நான் பெங்களூர் வாழ்க்கைக்கு போறேன்னா ஒரு நிமிஷம் காணும், இந்த கட்டணத்தை விட்டு இறங்கினாலே பெங்களூர் வாழ்க்கை தான். ஆமா சொல்லுங்க, ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தர் அக்கிரமங்களிலும் பாவங்கள் எபேசியர் 2:6 சொல்லுது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்கள் அவங்களை உயிர்ப்பித்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு அவரோட கூட எழுப்பி அவரோட கூட உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கார். இப்ப எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க? இந்த இடத்துக்கு பேர் அல்ல, எங்க உட்கார வச்சிருக்கார்? உன்னதங்களிலே உட்கார வச்சிருக்கார். அதுதான் பவுல் சொல்றார். பவுல் சொல்ற ரகசியத்தை கவனமா பிடிச்சு கொள்ளுங்க. நான் கூட்டுல இருந்தாலும் கத்தட தான் இருக்கிறேன், கூட்டை விட்டு போனாலும் கத்தட தான் இருக்கு. இந்த பரலோகத்தை நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க. பரலோகத்தை செத்ததுக்குள்ள தான் போறேன்னு அந்த கதையை விட்டுருங்க. ஆமா சொல்லுங்க. உயிரோடு இருக்கக்குள்ள நான் பரலோகத்தெல்லாம் வசிக்கிறேன். ஆமா சொல்லுங்க. உயிரோடு இருக்கக்குள்ள நான் அங்கதான் இருக்கிறேன்றதை நினைப்பீர்களா இருந்தால் அந்த இடமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடமெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறும். ஆமா சொல்லுங்க. ஏன் அந்த இடத்துல நீங்க நரகமா நினைக்கிறீங்க? இன்னொரு வித்தியாசம், உயிரோடு இருக்கக்குள்ள இந்த அண்ணா தம்பி சித்தப்பா மாமன் மச்சான் ஒரு கவலைண்டா போய் அழுது கொட்டுவோம், நம்மளுடைய பிரச்சனை நான் சொல்லுவோம், அதோட இயேசுவோட நம்ம இருப்போம். ஆமா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போனவன் பொஞ்சாதையும் தெரியாது. ஆமே. செத்ததுக்கு பிறகு நீங்க பார்க்க போற பரலோகம் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆமா சொல்லுங்க. ஆமே. அங்க ஆனந்தம் இல்லை, பெண்ணண்டும் இல்லை, இது என் அக்கா தங்கச்சின்னு தெரியாது. ஆமா சொல்லுங்க. ஆமே. இந்த பூமியில நமக்கு கொடுத்துருக்கு இந்த நல்ல வாழ்க்கையை சரியா அனுபவிக்க தெரியல. ஆமா சொல்லுங்க. அதை போல துப்பாக்கியமான பாவி யாருமே இருக்க முடியாது. ஆமா சொல்லுங்க. இந்த பூமியிலே கத்து நமக்கு அந்த வாழ்ற அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிற நான் சொல்ல எல்லாருக்கும் பாதி பரலோகத்தை அங்கே அனுபவிக்காதீங்க, இஞ்ச மிச்சத்தை அனுபவிங்க. ஆமா சொல்லுங்க. மிச்ச பாதி அந்த பரலோகத்தை இஞ்ச அனுபவிச்சுட்டு மிச்சத்தை அங்கே பாருங்க. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பரலோகத்தில் என்ன இல்லை என்று பைபிள் சொல்லுது? அங்கே அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, கடன் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் சபைக்கு வரைக்கும் எப்படி வந்தீங்க? அழுகையோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வியாதியோடும் வந்தீங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? இது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. ராஜ்யத்துக்குள்ள வந்தாலே விடுதலைதான். ராஜ்யத்துக்குள்ள வந்தாலே எங்களுடைய சரீரம் உருமாற்றப்பட்டதுன்னா நீங்க நினைக்கிறீங்களா அப்படியே ஆண்டவர் அப்படி வெள்ளையா மாத்தி அப்படி ஒரு மாதிரி ஆவி மாறி மாத்தி அப்படி செய்வார் நினைக்கிறீங்களா? உருமாற்றம் பண்றது முந்தினா கோலகாரனா இருந்தேன், சொல்றவனா. ஆமா சொல்லுங்க. இப்போ ஆண்டவருக்காக அடி வாங்கவும் 2 தடவை நான் ஆண்டவருக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன். 2 தடவை நான் ஆண்டவருக்காக சிறைச்சாலையில் சத்தியத்துக்காக நான் ஜெயிலில் சிறைப்பிடிக்கப்பட்டது. சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். ஆமா சொல்லுங்க. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்காக, என் ஆண்டவருக்காக. ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இந்தியாவிலிருந்து நாங்கள் போயக்குள்ள 9 கிலோமீட்டர் இடையில கொண்டு இறக்கி விட்டாங்க. 9 கிலோமீட்டர் நடுத்து இடையில கொண்டு இறக்கி விட்டு 9 கிலோமீட்டர் நீந்தி ஒரு டெட் பாடியை தலைமை நான் கரையில் 2004ஆம் ஆண்டு ஒரு பிணமாக நான் கரை ஒதுங்கினேன். நீந்தி போய் இலங்கையிலேருந்து இந்தியாவிலேருந்து நான் இலங்கைக்கு நான் போய் சேர்ந்தேன். 22 பேரை தண்ணிக்கு தூக்கி எறிஞ்சாங்க இந்த வத்தக்காரெல்லாம். அவ்வளோ பேரை கொண்டு வந்து ஒரு சின்ன மனத்திடலில் கொண்டு வந்து போட்டுட்டு அங்கேருந்து நீ என்னுடைய யூடியூப்பில் ரெட்ஷிப்பு திரைப்படம் நீங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து பாருங்கள். நான் இதில் சொல்ல என்ன சாட்சிக்கு நான் நேரம் எடுக்கிறேன், நான் சத்தியத்தை சொல்லணுன்றதுக்காகத்தான் இந்த நேரத்தை எடுத்தபடினாலே என் சாட்சியை நீங்கள் அந்த படத்தில் பாருங்கள். நான் பார்க்குறேன். நீங்கள் பெங்களூரில் எத்தனை பேர் அதை பார்க்குறீங்க, எத்தனை பேர் அதுக்கு நல்ல கமெண்ட்ஸ் எழுதுறீங்கன்னு நான் பார்க்குறேன். அந்த படத்தை பாருங்கள். 2 மணி நேரத்தால படம். ஃபாதர் பேக்மன்ஸ் அந்த படத்துக்கு ஜெபிச்சிருக்கிறார். திரைப்படம் என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் படமாக நடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த கொல்லிமலை காடு வீடு இந்த பச்சை மலை ஜவ்வாது மலை நான் தெரியாத இடம் கிடையாது. இந்த இந்தியாவில் ஒவ்வொரு முகாமில் இருந்து நான் பட்ட பாடுகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தெருவில் ரோட்டில் பிளாட்ஃபார்ம் வழியே படுத்துக்கிட்டு இருந்து நான் பட்ட கஷ்டங்கள் நான் வாயில் சொல்ல முடியாது. ஆமாம் சொல்லுங்க. அவ்வளோ துன்பப்பட்டு இந்த தமிழ்நாடு தான் என்னை உருவாக்கினது, இந்த இந்தியா தான் என்னை ஊழியக்காரனை உருவாக்கினது. திரும்பவும் ஆண்டு ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு முறையில் என்ன ஆண்டு இந்தியா கொண்டு வந்து நான் பட்ட கஷ்டங்களை நற்செய்தியால் ஆமாம் சொல்லுங்க அதை ஒரு துன்பமாக சொல்லாதபடி அதை ஒரு வெற்றியாக அன்றைக்கு நான் துன்பப்பட்டு இன்றைக்கு கர்த்தரை நல்லா வச்சிருக்கேன். ஆமா சொல்லுங்க. அன்றைக்கு நான் வேதனைப்பட்டு மாம்சத்தில் அநேக ஆக்கினை அடைந்து இப்படி கர்த்தரை சுகமா வைத்திருக்கிறேன். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நான் போராளி இருந்த நாட்டில் வந்து ஆஸ்மா முட்டு வியாதி இருந்தது. அப்போ மூக்குக்குள்ள வயர் விட்டுன்னு செய்வார்கள். இந்த டென்ட் போட்லாலையும் சளி எடுப்பார். சளி அந்த உள்ளுக்கு அந்த சளியெல்லாம் வலியும் போட்டில் எடுத்துருப்பார். எலும்பு தூரமாக போலியோ வந்த மாதிரி தான் என் உடம்பை நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ மெல்லி ஆள், ஒரு ஒல்லியாக இருப்பேன். அப்படி இருந்து எனக்கு அது எங்கே போச்சுன்னு தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டது பிறகு அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆமா சொல்லுங்க. அது எப்படி போனது? யார் போக வைத்தது? இல்லை, என்னுடைய சரீரம் உருமாற்றப்பட்டது. நான் உருமாற்றப்பட்டு என்னை கர்த்தர் தன்னுடைய பிள்ளையாக தன்னுடைய சாயலாக தன்னை போல அவர் மாற்றினார். கடந்த சக்தியாக. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்க மாற்றப்பட்ட சரீரம் என்பதை உணராத வரைக்கும், புரியுதா உங்களுக்கு? நீங்கள் உருமாற்றப்பட்ட சரீரம் என்பதை உணராத வரைக்கும் நோய் வேலை செய்யத்தான் செய்யும், பேய் கிரியை செய்யத்தான் செய்யும், சூனியக்காரன மந்திரம் கிரியை செய்யத்தான் செய்யும். எது வசதி நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஆமாம் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டும் நான் நோயாளி நோயாளி பேயாளி பேயாளின்னு சொல்லிக்கிறதுக்காண்டி இல்லை. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவுடைய சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் கொமனியன் இப்போ எடுக்க போகிற கொமனியன் அது உங்களுடைய சரீரமும் இரத்தமுமாய் அநேகராய் உங்களுக்காக கிறிஸ்து பிற்கப்பட்டபடினாலே அநேகராய் நீங்கள் ஒரே உடலும் ஒரே சரீரமும் ஒரே மாம்சம் உடையவளாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டுகள் நன்றி சொல்லு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு தெரிய இந்த இடத்துல இருக்க யாருக்கோ இருக்கிற வியாதி எல்லாம் இந்த நிமிஷமே நீங்கி போனதை நான் உணர்கிறேன். ஆமாம் சொல்லுங்க. இந்த நிமிஷமே அவர்களுக்குள்ள இருந்த பலகீனங்கள் நீங்கி போனதை நான் உணர்கிறேன். இந்த நிமிஷமே அவர்களுக்குள்ள இருந்த அந்த அறியாமைகள் நீங்கி போனதை நான் உணர்கிறேன். ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். அப்போ நான் கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட சரீரம். நான் என்னுடைய இஷ்டத்துக்கு இந்த கையை காலை என்ன செய்ய முடியாது. கற்பனை பண்ணி பாருங்க. இந்த கையில் யாராவது ரகசியமாக சிகரெட்டு பத்துறான்டா, அடுத்து ஒரு பீடி, ஏதோ ஒரு காரியம், ஒரு வெத்தில், அது ஏதோ ஒரு லாகரி வஸ்துக்கள், பான் பராக்கா, இது பெம்பலாக போடுவோம். சில ஃப்ரெண்டோட வீடுகள் போனால் சரி நான் கொடுப்பாங்க. இந்த கையில் எடுக்க இது யார கையை நிற்கும், யார கையை நினைச்சா விடுதலை. ஆமாம் சொல்லுங்க. ஏசப்பட கை. ஆமாம் சொல்லுங்க. ஏசப்பட அவை. ஆமாம் சொல்லுங்க. இதனால் நான் அந்த தொட மாட்டேன். ஆமை சொல்லுங்க. இதனால் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் தீர்மானம் வருவார்கள். அதனால் வர்ற எல்லா கேட்டுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஆமை சொல்லுங்க. அதனால் வர்ற எல்லா பாவங்களுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். ஆமை சொல்லுங்க. அதனால் வர்ற எல்லா தாக்குதல்களுக்கும் சாத்தானுடைய அட்டாக்குக்கும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளப்படுவீர்கள். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், இந்த உடம்புல எத்தனை இடத்துல குண்டடிபட்டு நான் காயப்பட்டு ரத்தம் சிந்தி மறிச்சு விட எத்தனையோ பள்ளத்துக்குள்ள கடல் வழியை நீந்தி கரை சேருவனான்னு தெரியாமல் இருந்த நாட்கள் எல்லாம் எவ்வளோ பாடுபட்டு கர்த்தர் என்ற உயிரை பாதுகாத்திருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. என்ற உயிரை பாதுகாத்திருக்கிறார். ஒரு தடவை இல்லை, பல தடவை புல்லட் அடிபட்டு, கால் அடிபட்டு, எல்லா இடமும் வெடிப்பட்டு அந்த நிலைமையில கூட ஆண்டவர் என்னை காப்பாற்றி இன்றைக்கு உயிரோடு வைத்திருக்கார். ஏன் வைத்திருந்தான்னு எனக்கு இப்போதான் தெரியுது. ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அந்த ஜீவனுள்ள விருட்சத்தை கனியை பற்றி பாருங்க. எவர் எவர் தோட்டத்தை காவல் பண்ணாரோ அவரே தோட்டத்துக்கு வழியாய் மாறுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் ரெண்டு ஆமாம் சொல்லுங்க. எவர் வழியை திறந்து விட்டாரோ ஆமாம் சொல்லுங்க. என்ற சத்தியத்தை அறிய வழி தெரிஞ்சு போச்சு. வழி தெரிஞ்சு போச்சது. உள்ளவை பார்த்தா ஜீவரிச்சத்து கனி எதுன்னு பார்த்தா அவர் தான் நித்திய ஜீவன். ஆமாம் சொல்லுங்க. உள்ளவை நான் பார்த்தேன். உள்ளவை பார்த்தபோது அங்கே அது காணப்படவில்லை, இது காணப்படவில்லை, ஒன்றை காணவில்லை. அங்கே ஆட்டுக்குட்டியான வெள்ளை சிங்காசத்து மேலே ஆண்டு அவரே எல்லாருக்கும் ஒளி கொடுக்கிற வெளிச்சமாக அவரே நமக்கு முன்னதாக உட்கார்ந்திருந்தார். அந்த மகிமையை நான் கண்டேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஆமென். எத்தனை பேர் சொல்லக்கூடும் உண்மையாகவே நாங்கள் ஒரு அறியாமைக்குள்ளே இருந்திருக்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது? என்னுடைய சரீரம் வந்து ஆதாமின் சரீரம் அல்ல என்றதை ஒத்துக்கொள்கிறோம். நாம சொல்லுங்க. என்னுடைய சரீரம் கிறிஸ்துவுடைய சரீரம் என்று வசனத்துக்கூடாக ஆதாரபூர்வமாய் விஞ்ஞான ரீதியாக இரத்தமும் தசையும் அவருடைய எல்லா உரிமையும் அது அவருடையதுன்னு சொல்லிட்டார். நாம சொல்லுங்க. புருஷனுடையது இல்லை, பரம்பரையுடையது இல்லை, ஆதாமேவாளுடையது இல்லை என்றவர் சொல்லிட்டார். நாம சொல்லுங்க. அது என்னுடையது என்றார். நாம சொல்லுங்க. அப்போ ஜனங்கள் இப்போ இருக்கிற ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? கண்ணாடி பெட்டி இல்லையா? எனக்குள்ளே எனக்குள்ளே. ஆமா சொல்லுங்க. எனக்குள்ளே. ஆமா சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கிற. ஆமா சொல்லுங்க. ஏன் புறஜாதிகள் ரசிக்கப்படையில இவன் என்னோட சேர்ந்து தண்ணி அடித்தான், சினிமாவுக்கு வந்தான், எல்லாம் செஞ்சான். என்ன உண்டு? இப்போ சர்ச்சுக்கு போய் வெள்ளை சட்டையை மாற்றிட்டு அவன் பைபிளை கையில் கொண்டுட்டு வர்றான். ஆனால் பழைய மாதிரி சண்டையை பிடிக்கிறான், பழைய மாதிரி பொஞ்சாதிக்கு அடிக்கிறான். அப்படி ஏதோ பிரச்சனை நடக்குது. ஆமே என்று சொல்லி அதை பார்த்தேன். இவன் சபைக்கு போய் என்னது தான் கண்டான்னு சொல்லி புறஜாதிகள் செய்கிறாங்க, ரசிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆமாம் சொல்லுங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்க, உலகத்துக்கு நீங்கள் உப்பாயிருங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆமேன். உப்பு சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படும் நான் சொல்லிட்டார். ஆமாம் சொல்லுங்க. நீங்கள் சாரமுள்ள உப்பாக உங்களுக்கு இயேசுவன் அந்த உப்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமாம் சொல்லுங்க. இயேசுவன் வெளிச்சம் வார்த்தை கூட இன்னைக்கு வெளிச்சமாய் உள்ள வந்திருக்கிறார். ஆமாம் சொல்லுங்க. அந்த வெளிச்சத்தை நீங்கள் உடையவர்களாக இப்போ மாறி இருக்கிறீங்க. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வெளிச்சத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஆமாம் சொல்லுங்க. அந்த வெளிச்சத்தில் நடக்கிற போது உங்களை பார்க்கிறவனை சொல்லாம பறையாம, ஆமேன், கேள்வி கேட்காம, சா எப்படி இருந்தான் இப்படி மாறிட்டானே, ஆமாம் சொல்லுங்க. உன்னை கண்டாலே இயேசு பார்க்குற மாதிரி இருக்கே அப்படி சொல்லணும். ஆமாம் சொல்லுங்க. உன்னை கண்டாலே இயேசு பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லணும். ஆமாம் சொல்லுங்க.
அப்போ நீங்க இருமி ஆஸ்மா நோயால் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு வருத்தம், அந்த வீட்டில் அந்த இருமை சத்தமே காணல, சளியும் இல்லை, ஜுரமும் இல்லை, காய்ச்சலும் இல்லை. நீ மாத்திரம் எப்படி சுகமா இருக்கிறாய்? எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர் இன்னாருக்கு அதன் மூலமாய் பிரஜாதிகளுக்கு என் தேவன் என்னை சுகமாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தட்டி ஓ ரபா 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 ஒருவன் வார்த்தையில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். நல்ல கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதில் சுத்தம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். உன்னுடைய சரீரம் அது மனுஷ சரீரம் அல்ல, அது கிறிஸ்துவின் சரீரம், அது உருமாற்றப்பட்ட சரீரம். அந்த சரீரத்துக்கு எந்த நோயோ, எந்த பிசாசோ, எந்த வியாதியோ வர முடியாது. கஷ்டங்கள், வறுமைகள், கஷ்டங்கள் வர முடியாது. உன்னை பாதிக்கிற எந்த காரியங்களும் இந்த சரீரத்துல அணுக முடியாது. பரிசுத்தானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புகிறீங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பின்னுக்குள்ள பிள்ளைகள் தாலிப தம்பி தங்கச்சிமார் மேல ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. எண்ணெய் அபிஷேகம் ஒன்று நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மகிமை, மகிமை, மகிமை. பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு அக்கினி பற்றி பிடிப்பதாக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நீதி சூரியன் உதிக்கும்படி உலகத்துக்கு ஒப்பாயிருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். நீங்கள் என்னுடையவர்கள், நான் உன்னுடையவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே, நான் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் எனக்குள்ளேயும் மறைந்திருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லியிருக்கிறாரே. இயேசுவின் நாமத்தில் ஓ ரா பா கா டா ரா நே ஓ ஏ ரே கே ரே பின்னுக்கு ஐயா அம்மா உங்க கத்தை தொடுகிறார், இயேசுவை தொடுகிறார். இந்த வார்த்தை குறித்து ஏதோ அற்பமா எண்ணாது. கத்தந்த நாளிலே உன் சரீரத்தை மகிமைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நீ கண்ட தோல்விகள் அல்ல, இதுவரைக்கும் நீ பார்த்த வேதனை அல்ல. கட்டளை விடுவிக்கிறார், கட்டுகளை உடைக்கிறார். எல்லா கட்டுகளும், தலையினங்களும், வெந்தனங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுது. ஒரு அக்கினி பிளம்பு, ஓ இதோ ஒரு அக்கினியை போட வந்து, ஒரு நெருப்பை பற்ற வைக்க வந்து, இப்பொழுது நெருப்பு உன்னோடு இறங்குது. தேவ அக்கினி இறை கொண்டிருக்கிறது, வல்லமை இறை கொண்டிருக்கிறது. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். சபை நடுவில் வல்லமையின் ஆவியானவர். ஓ ரா பா ஷா கா ரா ரா நா மா ஓமி நலா வரா கா ரா நா லா கா தா ரா பா ஷே கா லா ரா ஓ துதி 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 துதி. அக்கினி 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 அக்கினி. பக்கத்துக்கான கையப்பிடி, அந்த பக்கத்துக்கான கையப்பிடி. ஒரு அக்கினி மற்றவர்களுக்குள்ள பற்றி பிடிக்க முடியாது. ஏ ரா கா லா ரா பா இடமெல்லாம் அசையுது, ஒரு சேக்கு உண்டாகுது. பரிசுத்த இறங்கின உடனே மாடி விட்டு அறை விழுவது, மாடி விட்டு அறை விழுவது. அங்க கூடி வந்த யாவர் மேலும், ஒரு சில பேர் மேல மாற்றமல்ல, அங்க கூடி வந்த யாவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு என்று பார்க்கிறோம். அந்த வல்லமை, அந்த அபிஷேகம், அக்கினி அக்கினி அக்கினி, fire of Holy Spirit, இயேசுவின் நாமத்தில்